இப்போது டாரிஃப் பேரியர் நான் டாரிஃப் பேரியர் போடுறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் போட்டாங்கன்னு வச்சுப்போமே, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போடுறாங்கன்னா ஓகே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதை போடும்போது அது ரிப்பீட்டட் லூப் ஆகும்போது அதை நம்ம ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்தியா வந்துட்டு இந்தியா சைனா யூஎஸ்ஏ தான் இந்த கதை. சைனா என்ன பண்ணாங்கன்னா ஸ்டீல் வந்துட்டு ஒரு 6000 ருபீஸ்க்கு வந்துட்டு ஸ்டீல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இந்த கதையை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். 4000 ருபீஸ் ப்ராஃபிட்டோட 10,000 ருபீஸ்க்கு யூஎஸ்ஏக்கு விற்கணும். பட் சைனா என்ன நினைக்கிறாங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட் இல்லை நாங்கள் வந்து இந்த 4000 வந்துட்டு உங்களுக்கு சப்சிடியாக கொடுத்துட்றோம், நீ வந்து விற்கும்போது 6000க்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லும்போது சீப்பஸ்ட்டு ஸ்டீலாக கிடைக்கிறதுனால யூஎஸ் மக்கள் யார் தான் வாங்குவாங்க? சைனாவோட தான். லோக்கல் பையர்ஸை தாண்டியும் சைனாவோட தான் வாங்குவாங்க. இதை யூஎஸ்ஏ பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டீல் விற்க முடியாது, ஸோ நான் உனக்கு 28% டேக்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு 28% டேக்ஸ் போடுறாங்க. அப்போ இந்தியாவோட ஸ்டீல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ நடந்துகிட்டு இருந்தால் 2017, 18, 19 நடந்துகிட்டு இருந்தது. இந்தியாவோட ஸ்டீல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ வந்து சரி வா நீ என் நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு 1% டேரிஃப் போடுறாங்க. பின்னாடி இதோட ஸ்டோரி பார்ப்போம். ஸோ இந்தியா ஸ்டீல் அப்போ ரொம்ப அமோகமாக விற்றுக்கிட்டு இருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ என்ன நடந்ததுன்னு தெரியல, நீ இவ்வளோ சீப்பாலாம் விற்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு 30% டேரிஃப் போட்டாங்க. நீ எனிமையாக இருந்தால் அவனுக்கு 28% தான், நீ வந்து நண்பனாக இருந்தால் அவனுக்கு 30% அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு 30% டேரிஃப் போட்டாங்க. ஸோ இந்தியா வந்து இதை எப்படி காமிச்சாங்க அப்படின்னா லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து டேரிஃப் வந்து அதே மாதிரி 35% போட்டாங்க. ஸோ யூஎஸ்ஏ வந்து இதை வித்ரா பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி யூஎஸ்ஏ வந்து இந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து சண்டை போடலை சைனா கூட, சைனா வந்துட்டு சப்சிடி கொடுக்குற மாதிரி இருக்குது, ஸோ வந்து நாங்கள் எங்கள் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணோன்னு சொன்னாங்க. ஸோ WTO ரெகுலேஷன்ஸ் படி இது வந்து ஆக்சுவல் ட்ரேட் வார். ஓகேவா? இதுவும் ட்ரேட் வார் தான். பட் இந்த இடத்துல வந்து WTO வந்து வாயே திறக்கலை. அதனால WTO வந்து லேப்டாப் பற்றியும் கேட்க முடியல, ஏன் நீங்கள் வந்து லேப்டாப் ஃபோனுக்கு வந்துட்டு டேரிஃப் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டும் கேட்க முடியல. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத வந்து ட்ரேட் பேரியர்னு சொல்லுவோம். இது வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். நான் சொன்ன மாதிரி டாரிஃப் பேரியர், நான் டாரிஃப் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். தேங்க்யூ.